கடவுளே, நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு தண்டனையா தான் நான் இந்த வேண்டுதலை செய்யறேன். ஹாசினிக்கு நல்ல குரல்ல கொடு. ஏஜே, நீங்க உங்களுக்காக கூட இப்படி கஷ்டப்பட்டதில்ல. மத்தவங்களுக்காக நீங்க ஏன் கஷ்டப்படணும்? இவளுக்கு பேச்சு வந்தா என்ன, வரலனா என்ன? யாரையும் மதிக்காத இவளுக்காக நீங்க ஏன் ஆணி சிறப்புல நடக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? இவ எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. இவ இப்படி இருக்கும்போது என்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இவளுக்காக நான் இதை பண்ணி ஆகணும். உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஆணி செருப்பு போட்டு நடக்க வேண்டியதானே? எது நாங்களா? அதுவும் ஆணி செருப்புலையா? என்னால முடியாது ஏஜே. நான் வீட்டுக்குள்ளேயே செருப்பு இல்லாம நடக்க மாட்டேன். வெறும் கால்ல, அதுவும் ஆணி செருப்போட நடக்கணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா, வாய்ப்பில்ல. இது கடவுள் காரியம். கண்டிப்பா நினைச்சா முடியும். செய்யுங்க. முடியாது முடியாது. உங்களுக்காக நானே செய்யட்டுமா பேக் பேக்? நீயா? என்ன இது என்னோட வேண்டுதல். நீ எதுக்கு செய்வே? நானே செய்வேன். நான் ஹாசினி இல்ல, டோரா. உங்களோட ஹாசினிக்காக நான் ஆணி செருப்பு போட்டு நடக்கிறேன். இப்படி வாங்க. பாத்து கொடுங்க. என்ன? மாலைய கொடுங்க. ஏன் போட்டு விட மாட்டீங்களா? பாத்து. போது போது போது, முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. இறங்கு இறங்கு, போது வா. ஹாசினி ஹாசினி ஹாசினி, உனக்காக தானே நான் இந்த வேண்டுதலை செஞ்சேன். பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? நீ கேட்டியா? உனக்காக தான் இதை பண்ண. ஆனா நீயே மயங்கி கிடக்குறீங்க. ஹாசினி, கண்ணை தர கண்ணை மொழி. ஸோ கடவுளே, இவளை பழையபடி ஆக்கு. இவளை குணப்படுத்துற கடவுளே, ப்ளீஸ். ஹாசினி, ஏஜே,
எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஐ லவ் யூ ஏஜே. ஓ பழைய குரல் வந்துச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஏஜே, என்னால காலை தரையில வைக்க முடியல. ரொம்ப வலிக்குது. அதுக்காக உன்னை தூக்கிட்டு போக முடியுமா? மனசுல இருக்கிறத கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன தூக்கிட்டே வீட்டுக்கு போறீங்களா? கண்டிப்பா செய்யறேன். எதுக்கு நீங்களே ஐடியாவை எடுத்து கொடுக்குறீங்க? ஐயோ, இவங்க பண்றது தாங்க முடியல. சினிமா ஹீரோ ஹீரோயின் நினைப்பு. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாமளே ஆணி செருப்பு போட்டு நடந்திருக்கலாம். வாங்க சீக்கிரம் போலாம். என்னால முடியல. ஏய், ரொம்ப சீனை போடாத. இன்னுமா கால் வலிக்குது? சீக்கிரமா இறங்கு. அக்கா, ஏஜே வந்து தூக்கிட்டு போறதுக்காக இவ நடக்க முடியாத மாதிரி பில்டப் குடுக்குறா. ஏஜேக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டியதுதான். என்ன ஹாசினி, நடக்க முடியலையா? நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க ஹெல்ப் பண்றோம். வா வா போலாம். ஹேய், இப்போ என்ன ஆயிப்போச்சு? நீ இப்படி நாடகத்தை போடுற? ஆணி செருப்புல நடந்த அவ்வளவுதானே? அவ புருஷனுக்காக கிட்னி லிவர்லாம் கொடுக்கறாங்க. நீ என்னமோ இதுக்கே இப்படி பண்ற? நீங்க ரெண்டு பேரும் ஹாசினியை விட்டுருங்க. ஐயோ ஏஜே, ஹாசினியை விட்டுட்டா அவளால நடக்க முடியாது. ஆமா, விட்டா விழுந்துருவா. விழுந்தா விழட்டுமே. விட்டுருங்க. விட்டுரு. அதாவது அவங்க ப்ராப்பர்ட்டியை அவங்க தான் தூக்கணும். अरे हाँ अरे बेटा ओयो அடடடடா, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கணும்னு தானே நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னாச்சுமா? क्या है? கால்ல என்ன கட்டு? அவ எனக்காக ஆணி செருப்புல எல்லாம் நடந்தாமா. அப்படியா? என் குரல் நல்லா ஆகணுங்கிறதுக்காக இவரும் அங்க பிரதட்சணம் பண்ணாரு, கையில சூடம் ஏத்தினாரு, மண்சோறு சாப்பிட்டாரு. மேரா ஏஜி? அடடடடா, கேக்கும் போதே காதல் அப்படியே தேன் வந்து பாயுது. ரெண்டு பேரும் பாசமா இப்படி ஆளாளுக்கு அக்கறைப்படுறத கோவில்ல வந்து நான் பார்க்காம போயிட்டேனே. அந்த கொடுமைய நாங்க பார்க்க வேண்டியதா போச்சுன்னு கடுப்புல இருக்கும். நான் கடவுளை வேண்டினது வீண் போகல. இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பகுத் குஷி ஹோ. 1 மினிட், நான் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஜெயமா, ஏய் சித்ரா, ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்கு இவங்க என்ன புதுமண தம்பதிகளா? இது ரொம்ப ஓவர். வா போலாம். ஹே, இருங்க, எங்க போறீங்க? உங்களுக்கு தானே ஆரத்தி எடுக்கறாங்க, எங்களுக்கு என்ன? ஏன் மாமியார் உங்க மாமியாருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, அதை என் மருமகளுங்க பார்த்து சந்தோஷப்பட வேணாமா?
அதுக்காக இங்கே நில்லுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்பதான் நீங்க 2 பேரும் கல்யாணமாகி புருஷன் பொண்டாட்டியா ஒத்துமையா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பகுத் குஷி ஹூம். சரி சரி சரி, நீங்க 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஏஜே ஏஜே, என்னம்மா? ஒரு நிமிஷம். ஹாசினிக்கு பேச்சு வரலன்னு சொன்னதோ என்னால தாங்கவே முடியலப்பா. என்ன பண்றதுன்னு வேற தெரியல. அதான் அங்கிருந்து என்னால வர முடியலன்னு சாமியார் அனுப்பி வச்சேன். துரு துரு துருன்னு கள்ளங்கபடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த ஹாசினிக்கு செய்வனை வைக்கிறதுக்கு அந்த 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 கடங்காரனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ அவன. பாவம், இவர் எனக்கு ஆசையா கொண்டு வந்த பால்ல யாரோ எதையோ கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தான் தெரியல. மந்திரிச்ச முட்டை அப்படியே சூடாகி அந்த படுபாவியோட கபால் அப்படியே வெடிச்சு செதறி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசையா இருந்த பேட்டா. அது நடக்காம போயிடுச்சே, விட மாட்டேன். ஆனா பாத்தியா, என் புள்ளைய பாத்தியா, பொண்டாட்டிக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வேண்டுதலை செஞ்சு உன்னோட குரலை வர வச்சுட்டான். அதுதான் அவனுக்கும் என் பையனுக்கும் உள்ள வித்தியாசம். அவன ஐயோ ஜெயம்மா, மருந்த வச்ச ஹிட்லரே தானே என் குரலை வர வைக்கணும். எப்படியோ அந்த செய்வினையெல்லாம் நல்வினையா மாறி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருச்சுல்ல, எனக்கு அதுவே போதும். ஏஜே, அந்த கெட்டவன் இருக்கான்ல, அந்த மூதேவிக்கு வாழ்த்துக்கள் தாண்டா சொல்லணும். சரி சரி வாங்க, அப்படியே நல்ல நேரத்துல சாமியை கும்பிடலாம். நான் கோவமா இருக்கும்போது அவன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னு வச்சுக்கேன், அவனை அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் பாரு. என்னக்கா இவ்வளவு விரட்டலான்னு பார்த்தா இனிமே அது முடியாது போல இருக்கே. அதான் டென்ஷனா இருக்கு. இந்த கன்றாவி எல்லாம் அர்ச்சனா அக்கா வந்து பார்த்தா அவ்வளவுதான். ஜெயம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் நல்லா இருங்க, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிமா, எந்திரிங்க முதல்ல, நல்லா இருங்க. அந்த ஏழுமலையான பாக்குறதுக்கு கிளம்பினப்பவே நல்லது நடக்கும்னு நான் நினைச்சேன். பல துன்பங்களை கொடுத்து இன்னைக்கு உங்க 2 பேரையும் நல்லபடியா சேர்த்து வச்சுட்டாரு. அதுவே போதும். இனிமே நீதான் இந்த வீட்டோட மகாராணி. இந்த வம்சத்தை நீதான் வழி நடத்தணும். உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. எனக்கு மருமகளா, என் பையன் ஏஜேவுக்கு பொண்டாட்டியா, இதோ
இவங்களுக்கு மாமியாரா எல்லாத்தையும் நீ சிறப்பா செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ஓ நிச்சயமா செய்வேன் ஜெயம்மா. என்கிட்ட இல்லடி, அங்க. எங்க வச்ச என்ன தேடுறீங்க? பிரஷ் காணோம். நீ பாத்தியா எங்கேயாச்சும்? விடுங்க பாஸ். ஆடு மாடெல்லாம் பல்லா விளக்கிச்சு விடுங்க பாஸ். ஏய், நான் ஆடு இல்ல மாடு இல்ல, சிங்கம். ஏய், என்ன கிண்டல் பண்ணிட்டு நீ பாட்டுல பிரஷ் பண்ணிட்டு இருக்க? நான் பிரஷ தொலைக்கல, அதனால பல்ல விளக்குற. நீங்க தொலைச்சிட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ பல் விளக்காம சாப்பிட சொல்றியா என்ன? அதுக்காக உங்க பிரஷ் என் கழுத்துல மாட்டிக்கிட்டு அலையவா சொல்றீங்க? என்ன எது பேசினாலும் எதிர்த்து பேச்சு பேசுறேன்? ஆ? ஏய் சீக்கிரமா அடிச்சுக்கிறாங்க. பின்ன நீங்க கேக்குறதுக்கு பதில் சொன்னா எதிர்த்து பேசுறதா அர்த்தமா? சும்மா தொல்லை பண்ணாதீங்க. ஏய், காலங்காத்தால காலங்காத்தால டென்ஷன் நான் பல்ல பண்ணாத. விளக்கணும், இது போங்க. பாரு. என்னக்கா நேத்து தான் நெருக்கமா இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி சண்டை போடுறாங்க. அதுக்கு காரணம் நான் தான். ஏஜியோட பிரஷ திருடிட்டேன். இதோ எலியும் பூனையும் என்னதான் கை குலுக்கி அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுங்க புத்திய மாத்த முடியாது. பார்த்தல எப்படி அடிச்சுக்கிறாங்க பாரா, இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவேன். சூப்பர்க்கா. எங்க இவங்க ஒத்துமையாடுவாங்களோன்னு பயந்துட்டேன்க்கா. சும்மா நான் பேசுனதுக்கு எல்லாம் மறு பேச்சு பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க ஆமா பிரஷ தொலைச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன வந்து உங்களுக்கு பல் தேய்ச்சி விட ஆமா சொல்லுங்க. ஏய், இது ஆக்சுவலா நல்ல ஐடியாச்சே. நீயே எனக்கு பல் தேய்ச்சி விடு. அதான் உங்க பிரஷ தொலைச்சிட்டீங்களே. பரவாயில்ல, அதான் ஓ பிரஷ் இருக்கே. என் பிரஷ் உங்களுக்கு ஓகேவா? அதான் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்ல, உன் பிரஷ்ஷே போதும். ஐயோ, இவங்க கூட்டம் தாங்க முடியலையே. எல்லாம் உங்களாலதான். நம்ம சந்தோஷத்துல ஆப்பு வச்சுட்டாங்க. நான் வேணா இந்த பிரஷ தூக்கி போட்டு நான் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தெரியுமா? Sometimes it happens. Don't mind. இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம்ல, நம்ம யூஸ் பண்ண பொருளும் ஒன்னா இருக்கணும். எப்படி? இப்போ நம்ம ஈருடல் ஓர் உயிர் ஆனதுக்கு அப்புறம் உடம்புக்கு போடுற சோப் மட்டும் ஏன் ரெண்டா இருக்கணும்? இந்தா, இதுல ஒண்ணு வேணாம். எதுன்னு நீயே சூஸ் பண்ணு. இது வேணாம். இது வேணாமா? இந்தா, தூக்கி போட்டு. அப்புறம் டவல் எதுக்கு ரெண்டு? இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணு. இது வேணாம். இது வேணாமா? இதையே தூக்கி போட்ட. அடக்கு இருக்குங்களா? நாம ஒண்ணு பிளான் பண்ணா இங்க ஒண்ணு நடக்குதே. எல்லாம் உங்களாலதான். வாங்க போலாம். இப்போ ஒரே ஒரு டவல் ஆயிடுச்சு. அப்போ எதுக்கு தனித்தனியா குளிக்கணும்? சேர்ந்து குளிக்கலாமே. சீ, போங்கள். நான் போக மாட்டேன்.